ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படின்னா ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட். ஸோ இது ஏசிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏசிஎல் அப்படிங்கிறது செக்யூரிட்டிக்காண்டி நம்ம யூஸ் பண்ற கான்செப்ட். ஸோ இப்போ ஏசிஎல் கான்செப்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு இடத்துல இருக்கிற டேட்டா இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபயர் வால்ஸ் அதை பிளாக் பண்றதுக்கு ஃபயர் வால் வேணும், ரைட்டா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ 2 யூசர் இருக்காங்க. ஸோ S1 S2 ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கோம். S1க்கு வந்து நம்ம நெட்வொர்க்கோட இவங்க கனெக்ட் ஆயிருக்காங்க. இந்த ரவுட்டர்ல வந்து என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, ரவுட்டரை கனெக்ட் பண்ணிருக்கோம். இப்போ இந்த இடத்துல சர்வர் வச்சிருக்கோம். நார்மலா இந்த S1 வந்து இந்த எக்ஸாம்பிளுக்கு ஓகே. ஸோ இப்போ S1 S2 சுவிட்ச்ல கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ S1 வந்து ஒர்க் இந்த சர்வரை ஆக்சஸ் பண்ணணும். S2 சர்வரை ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு என்ன பண்ணுவீங்க? S1 வந்து சர்வரை ஆக்சஸ் பண்ணணும், S2 வந்து சர்வரை ஆக்சஸ் பண்ணக்கூடாது. அப்போ உங்களுக்கு எந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வேணும்? ஆடியோ கேக்குதா? ஓகே. இப்போ S1 வந்து டேட்டாவை ஆக்சஸ் பண்ணணும், சர்வர் ஆக்சஸ் பண்ணணும், S2 ஆக்சஸ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணுவீங்க? S1 வந்து ஆக்சஸ் பண்ணணும், S2 வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடாது. போர்ட் செக்யூரிட்டி கரெக்டா? ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், போர்ட் செக்யூரிட்டின்னு ஒன்று படித்தோம். அதோட மேக் அட்ரஸை கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சுவிட்ச் வந்து அலோவ் பண்ணாது, கரெக்டா? பட் அது வந்து லிமிடெட் ரிசோர்ஸ் மட்டும் தான் நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும். ஆனால் ஒரே கேபிள்ல தான் அந்த ஆப்ஷன் இருக்கு. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா ரெண்டும் தனித்தனி கேபிள்ல இருக்கு. அப்போ உங்களுக்கு என்ன சர்வீஸ் தேவைப்படும்? கேக்குற கான்செப்ட் புரியுதா? S1 வந்து சர்வர் ஆக்சஸ் பண்ணணும், S2 வந்து சர்வர் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணுவீங்க? போர்ட் செக்யூரிட்டி வந்து ஒரே கேபிள்ல மட்டும் தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே. இப்போ நீங்க வரிசையா உள்ள வர்றீங்க. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, வாசல்லே ஒரு வாட்ச்மேனை போட்டு அதுல ஒரு 4 பேர் மட்டும் உள்ள விடுங்க, மிச்சம் யாரும் உள்ள விடாதீங்கன்னு சொல்றேன். அப்ப அந்த வாட்ச்மேன் யாரா இருப்பார் நம்ம நெட்வொர்க்குள்ள? சோ ஃபயர்வாலா இருப்பாரா? சோ ஒரு நெட்வொர்க்குள்ள அலோவ் பண்ணணும், அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னா யாரை மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபயர்வால்ஸ். ஸோ இந்த ஃபயர்வால் வந்து டூ மச் காஸ்டா இருக்கும். மினிமம் 25K இல்ல 50K அப்படின்னு சொல்லுவாங்க, 50,000. அப்ப இந்த மாதிரி எல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணாம நம்ம ஒரு ரவுட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ரவுட்டர்ல நம்ம இந்த கான்செப்டை கிரியேட் பண்ண முடியும். யார் அலோவ் பண்ணணும், யார் அலோவ் பண்ணணும்னா அந்த ஐபி அட்ரஸ் இந்த இடத்துல கொடுத்து வச்சிருக்கணும். நம்ம டிஸ்அலோவ் பண்ண போறோம் அப்படின்னா அதோட இன்ஃபர்மேஷன் இங்க கொடுக்க மாட்டோம். இந்த மாதிரி ரூல்ஸ் பேஸ்டு இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றதுக்கு இந்த ஃபயர்வாலுக்கு பதிலா நம்ம ரவுட்டர்லயே என்ன பண்ணலாம்னா அந்த கான்ஃபிகரேஷனை பண்ண முடியும். அதுக்கு யூஸ் பண்ற கான்செப்ட் தான் ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட். கிளியரா? அதாவது ஒரு நெட்வொர்க் என்வாயர்மெண்ட்ல ஃபயர்வால் இல்ல, ஆனா நெட்வொர்க்கை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒன்னு ரவுட்டராவது இருக்கணும். அந்த ரவுட்டர்ல தான் நீங்க ஏசிஎல் கான்ஃபிகர் பண்ண முடியும். கிளியரா? இல்ல அப்படின்னா நீங்க ஃபயர்வால் வாங்கி அந்த இடத்துல கான்ஃபிகர் பண்ணணும். போர்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஒரே ஒரு கேபிள்ல S1 சிஸ்டம் கனெக்ட் பண்றோம், அடுத்து இதுலயே S2 சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா S1 கனெக்ட் ஆகும், S2 கனெக்ட் ஆகாது. கரெக்டா? கான்செப்ட் புரியுதா புரியலையா? ஓகே. அப்ப இந்த ஏசிஎல் கான்செப்ட் எங்க இருந்து எதுக்கு கொண்டு வர்றோம் அப்படின்னா, முதல்ல ஒவ்வொரு ஐபி அட்ரஸையுமே அது என்ன பண்ணும்னா வெரிஃபிகேஷன் பண்ணும். ஆக்சஸ்ல தினேன்னு கொடுத்திருந்தா அலோவ் பண்ணாது, பெர்மிட்னு கொடுத்திருந்தா அலோவ் பண்ணும். இந்த ரெண்டே ரூல் தான்.
ஆக்சஸ் லிஸ்ட் டினை ஆர் பெர்மிட். இப்போ இங்க இருந்து ஒரு டேட்டா இங்க வந்த உடனே இந்த ரவுட்டர்ல இந்த ஆக்சஸ் லிஸ்ட் வந்து அந்த வெரிஃபிகேஷன் பார்க்கும், இந்த ஐபி அட்ரஸுக்கு அலோ பண்ணிருக்காங்களா இல்ல டினை பண்ணிருக்காங்களா. அப்ப அதை மட்டும் பார்த்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன் அலோ இருந்துச்சுன்னா டேட்டா ஃபார்வர்ட் ஆகும், இல்ல அப்படின்னா இங்கேயே டெர்மினேட் ஆயிடும். அப்ப ஆக்சஸ் லிஸ்ட்னா என்ன? குரூப் ஆஃப் கமாண்ட்ஸ் கான்ஃபிகர் ஆன் ரவுட்டர் to control the flow, control traffic from one network to another network. It provide layer 3 and layer 4 security. A router examine each packet to determine whether forward or drop it. Okay, இதை காப்பி பண்ணிக்கங்க. ஒரு 2300 மட்டும் அனுப்பிச்சுட்டுலாம். அதான் 2300 அனுப்பிச்சுமாங்க. சரி சரி ஓகே. நாளைக்கு லீவா? சரி இல்லை தேவை அனுப்பிச்சுடுறேன். 2000 அனுப்பிச்சுடுறேன். சரி ரீசார்ஜ் ஆ சரி. ஸோ காப்பி பண்ணிட்டீங்களா? சார் லாஸ்ட் பாயிண்ட். ஸோ நம்ம இந்த ஏசிஎல் தான் நம்ம கான்ஃபிகர் பண்ண போறோம். இந்த ரூல்ஸை தான் நம்ம வந்து மேனேஜ் பண்ண போறது. இந்த பிசி ஆக்சஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ரூல்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ரூல்ஸ் அவன் வெரிஃபை பண்ணிட்டு அலோவ் பண்ண இருந்துச்சுன்னா அலோவ் பண்ணும், இல்லைன்னா அலோவ் பண்ணாது. பட் அப்ப ஃபயர்வாலுக்கு பதிலாக இந்த ஏசியில நம்ம யூஸ் பண்ணலாமான்னா முடியாது. ஏன்னா இதுல லிமிடெட் ரிசோர்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ரெண்டாவது பிளெக்சிபிளா இருக்காது. ஓகே
நெக்ஸ்ட், ஸோ இதுல டைப்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, மிச்சத்தை ஒரு ஸ்னாப் எடுத்து வச்சுக்கோங்க. நோட்ல எது வரைக்கும் நோட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இந்த டைப்ஸ் ஆஃப் நோட்ல வந்து இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. பர்பஸ் வந்து கண்ட்ரோல் டிராஃபிக் ஃப்ளோ அண்ட் செக்யூரிட்டி. டைப்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் அண்ட் எக்ஸ்டெண்டட் ஏசிஎல். ஸ்டாண்டர்ட் ஏசிஎல்னா ஃபில்டர் பை சோர்ஸ் ஐபி அட்ரஸ் மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். எக்ஸ்டெண்டட் அப்படின்னா ஃபில்டர் பை சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன். புரோட்டோகால் அண்ட் போர்ட் நம்பர் எல்லாத்தையுமே நம்ம லாக் பண்ணலாம். சரிங்களா? இது வேண்டாம், நம்ம பின்னாடி நோட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு ஸ்னாப் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இதை அப்படியே ஸ்னாப் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஏசிஎல். மொத்தம் 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு ஸ்டாண்டர்ட் ஏசிஎல், இன்னொன்னு எக்ஸ்டெண்டட் ஏசிஎல். அப்ப ஸ்டாண்டர்ட் ஏசிஎல் அப்படிங்கிறது ஒரு ஐபி அட்ரஸை மட்டும் தான் பிளாக் பண்ண முடியும், பேஸ்ட் ஆன் ஐபி அட்ரஸ். அப்ப இதோட வேல்யூ என்னன்னா 1 இருந்து 99 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணலாம். ஃபில்டர் பை சிங்கிள் சப்நெட் இல்லனா போஸ்ட். வெறும் ஐபி அட்ரஸ் வச்சு தான் உங்களால மேனேஜ் பண்ண முடியும். 2-வே கம்யூனிகேஷன் ஸ்டாப். 1-வே கம்யூனிகேஷன்ல தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஆல் சர்வீஸ் எய்தர் பிளாக் ஆர் அலவுட். இதுதான் லிமிடேஷன்ஸ். ஸோ இல்லைன்னா இதையே எல்லாரும் யூஸ் பண்ணிடுவாங்க, ஃபயர்வால் யாரும் வாங்க மாட்டாங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் அந்த ப்ரோக்ராமை லிமிட் பண்றாங்க. ஃபில்டர் டிராபிக் பேஸ்ட் ஒன்லி சோர்ஸ் ஐபி அட்ரஸ். ஸோ டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் வச்சு இங்க லாக் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ்புக் ஒர்க் பண்ணக்கூடாது, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. வேணும்னா உங்க ஐபி அட்ரஸை வேணா பிளாக் பண்ணலாம். அப்ப என்ன பண்ணணும்னா ஒரு 100 லேப்டாப் இருக்குன்னா 100 ஐபி அட்ரஸை நம்ம இந்த ரூல்ஸ் போடணும். ஆனா டெஸ்டினேஷன் பேஸ்ல இருந்தா ஒரே ஒரு ஐபி அட்ரஸை பிளாக் பண்ணா போதும், நம்மளுக்கு கம்யூனிகேஷன் கட் ஆயிடும். ஆனா அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் ஃபயர்வாலை வாங்குறது. இம்ப்ளிமெண்ட் அண்ட் க்ளோஸ் டு தி டெஸ்டினேஷன்ஸ். ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கணும். ஸ்டாண்டர்ட் ஏசிஎல்னா என்ன? கம்பெனில போய் என்ன சொல்றாரு என்ன அதுக்குள்ள டெஸ்ட் பண்ணி கண்ணாடியா போட்டு
அப்ப நீ ஃபுல்லா வீட்டுல போய் ரெஸ்ட் எடுப்பாடு. ராகேஷ் உடம்பு சரியில்லை. அவன் நம்பர் எல்லாரும் அவங்க இடத்துல கீழ்ப்பக்க சீர்மானிச்சிருங்க. நம்மள்ட்ட பணம் அதிகமா இருக்கு போல. ஒருத்த வாங்கி வந்துட்டார். உங்க ஆளு பக்கத்துல உங்க பக்கத்துல எல்லாம் ரஞ்சித் எழுக்கிறீங்க இப்ப. அவரே இப்போ அப்போ சார் finished சார். சார் இதுமா finished சார். ஓகே. ஸோ இதை ஏசிஎல் நம்ம கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா முதல்ல இதுக்கு என்ன பண்ணணும், ரூல்ஸ் இருக்கு. ஆக்சஸ் லிஸ்ட் நம்பர் கொடுக்கணும். ஆக்சஸ் லிஸ்ட்ல போய் ஆக்சஸோட நம்பர் பெர்மிட்டா டினேவான்னு கொடுக்கணும். சோர்ஸ் அட்ரஸ், சோர்ஸோட வைல்ட் கார்டு மாஸ்க் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எப்படி நேட்டுக்கு பண்ணமோ அதே மாதிரி இன் ஆர் அவுட். இன்டர்ஃபேஸ் டைப் நம்பர்ல போயிட்டு நம்பர் வந்து என்ன, இங்க என்ன 10ன்னு கொடுத்தீங்கன்னா இங்க 10ன்னு கொடுத்துட்டு அவுட் இல்ல இன்னுன்னு கொடுக்கணும். அப்பதான் இது ஃபங்க்ஷன் ஆகும், இல்லைன்னா ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ இன்பவுண்ட் அவுட் பவுண்ட் கான்செப்ட் தான். ஓகே, இதை ஒரு ஸ்னாப், இது ஒரு கான்ஃபிகரேஷன் காப்பி பண்ணிக்கணும். ஸோ ஸ்டாண்டர்ட் ஏசிஎல் கான்ஃபிகரேஷன் இது ஆல்ரெடி நம்ம போன கிளாஸ்லயே நேட்லயே பண்ணியிருக்கோம். நாட்டில் பண்ணியிருக்கோம். நாட்டில் எல்லாத்தையும் உண்மை தான் பண்றோம். ஆனால் வந்துடுறோம். யாரு கேட்டது? இரு போறப்ப கிடைச்சிட்டே இருப்போம். ஹார்ட்வேர்ல என்னென்ன இது கம்ப்ளீட் பண்ணணும், கவர் பண்றது. ஹார்ட்வேர்ல ஃபுல்லா நம்ம எடுக்கல, இல்லை டாபிக்ஸ் என்னென்ன கவர் பண்றதுக்கு. இதெல்லாம் முடிஞ்சிச்சு. நான் சார் தான் சொன்னாரு, இது உங்களுக்கு 20 நாள்ல முடிச்சிருப்பேன். நாங்க 24 கோர்ஸ் தான் இது. ஒரு லேப்க்கு 2 நாள் 1.5 நாள் ஆகுது. நீங்க ஒரு லேப் கூட நான் பண்ணி பார்க்கல. இன்னைக்கு கிடையாது பிரச்சாரம்லாம். நேற்று ஈவினிங்கே முடியல. நேற்று ஈவினிங்கோட முடிஞ்சிச்சு. நேற்று ஈவினிங்கே முடியறதுனால காலையிலே சோழிங்கநல்லூர் போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்து ஈவினிங் ஒரு இது பாராட்டாங்க.
கேரவன் தான் இருக்கியா, மாத்திரை போடுதான் 10% போட்டு. மணியா, உன்னோட கட்சி கொள்கையில கேட்டியா? காலைல தான் அனுப்பிச்சு விட்டேன். February 14 அன்னைக்கு பார்க் பீச் எல்லாமே இது 148 தடவை உத்தரவு. சிங்களா சுத்துற பசங்களுக்கு மாசம் மாசம் 2000 ரூபாய். பிரேக்கப் ஆன பசங்களுக்கு 3000 ரூபாய். நீதான் கொண்டு வரணும். சரி, மறுபடியும் கம்மிக்காது. அவங்க போன்ல ட்ராக் பண்ணணும். அப்ப பர்சனல் இடம் பாத்தீங்க. ஆமா. இல்ல, உன் பர்சனல் டேட்டாவை எவனும் கூகுள்ல நம்பி குடுத்துக்கறேன். அவன் ஃபாரினர் நம்பி கொடுப்பானா, பக்கத்து வீட்டுக்காரங்க நம்பி கொடுப்பானா? பாதில கூட போலாம், பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நம்பி கூடாது. எப்ப ஒரு ஆப் பண்ணி பாத்தீங்க. என்ன பாத்துச்சு ஃப்ரெண்ட் கிட்ட போடுது. யாரோட அது இதுப்பா. இது நம்ம வர்க் பண்ணி. அப்படியே உட்கார்ந்துடலாம். ஜூஸ் குடிக்கலையா? இல்ல, டிக்கெட் போனா சைட் அடிச்சிட்டாங்க. அது சைட் அடிச்ச போய் வர்த்திட்டு உட்கார்ந்தான். அதுல தூக்கா. என்ன ஆயா? உனக்கு தெரியும் ஃப்ரெண்ட் வருதுல, அப்புறம் கையலாம். அது தூக்காது. வாப்பே அவருக்கு அப்படிதான் அது பாத்துதா? ஓகே. ஸோ இதை வந்து எப்படி கான்ஃபிகர் பண்றதுன்னா இதுதான் கான்செப்ட். ஸோ ஆக்சஸ் லிஸ்ட் 10 10A, அப்போ 12ங்கிற நம்பர் இருக்கிற பிசி வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. பெர்மிட் எனி, மற்ற எல்லாரும் ஆக்சஸ் பண்ணலாம். இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஃபாஸ்ட்ல இன்னு, இப்போ இன்னு இல்லைன்னா அவுட்னு கொடுக்கணும். அதோட அவுட்பவுண்ட் இன்பவுண்ட்லயும் நீங்க செக் பண்ணலாம், இல்லை அவுட்பவுண்ட்லயும் இந்த வெரிஃபிகேஷன் பண்ண முடியும். ஓகே, இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதை ஒரு ஸ்னாப் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்னாப் மட்டும் எடுத்துக்கோங்க. இதுதான் ஸ்டாண்டர்ட் ஏசிஎல் கான்ஃபிகர் பண்றதுக்கான கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எக்ஸ்டெண்டட் ஏசிஎல். ஸோ எக்ஸ்டெண்டட் ஏசிஎல் அப்படிங்கிறது மெனி பாசிபிள் வேல நம்ம என்ன பண்ணலாம், இதை லாக் பண்ணலாம். ஸோ இது நம்பர் வந்து எதுல ஸ்டார்ட் ஆகும்? 100 to 199 ஸ்டார்ட் ஆகும். நெட்வொர்க், சப்நெட், போஸ்ட், சர்வீஸ், இது எல்லாத்தையுமே நம்ம ஃபில்டர் பண்ண முடியும். ஒன் வே கம்யூனிகேஷன் ஸ்டாப். ஸோ செலக்டிவ் சர்வீஸ் கேன் பி பிளாக்டு ஆர் அலவுடு. ஸோ அப்போ இதுதான் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ற கான்செப்ட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் எக்ஸ்டெண்டட் ஏசிஎல் தான் யூஸ் பண்ணுவாங்க. டெஸ்டினேஷன் அட்ரஸ் சர்வீஸ் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ண முடியும், சோர்ஸ் பேஸ்டு இல்ல டெஸ்டினேஷன் பேஸ்டு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க எல்லாருமே நமக்கு இருக்கோம்.
திடீர்னு என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே கூகுள் ஒர்க் ஆகக்கூடாது அப்படின்னா, அப்ப ரவுட்டர்ல போய் கூகுளோட அட்ரஸை மட்டும் பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகாதுன்னா உங்களுக்கு கூகுள் ஒர்க் ஆகாது. இது ஸ்டாண்டர்ட் ஏசிஎல்ல முடியாது, எக்ஸ்டெண்டட் ஏசிஎல்ல பண்ண முடியும். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் க்ளோஸ் டு த சோர்ஸ். ஓகே, இதை ஸ்னாப் எடுத்து சரி, இதை காப்பி பண்ணிக்கணும். சார் ப்ரீவியஸ் ஸ்லைடு ஒரு செகண்ட் காட்டுங்க. இல்ல போட்டு சார். ஓகே சார். இது போட்டோ எடுத்து குரூப்ல போடுறேன்னா ஒரு வாட்டி சொல்றாங்க. துரோகம் பண்றாங்க. நடந்து மணி பாத்ரூம்ல கொண்டு போயிடும். நீ ஒண்ணு நீ நேரம் முன்னாடி போயிட்டு ஃபர்ஸ்ட் 3 பொட்டின்னு சொல்லிட்டு இன்ஜின்ல போய் கடன் தட்டிக்கிற தூங்கிட்டு வரேன். சிதம்பரம் வந்து சொல்றேன். ஆனா ஒருத்தனை கூப்பிட்டுக்கிறான், தெரிஞ்சவங்களா எப்படின்னு தெரியல. ஆமா நேத்திவ வந்து கேட்டு இருந்தான் போல. ரெட்டி ஆந்திரால இருந்து இவ கேட்டு அவனுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்ல. இதுல வர மாதிரி பிளான் இல்ல அங்க வீட்டு. ஓஹோ, அவன் இப்ப தமிழ்நாட்டுல வரான். ஓஹோ, அவரு தலைவர், அவரு ஒரு ஃபேன் அவரு. பிஜேபி தான். போற கடை இன்னும் ஏறதான் போகுது. தெரியும். ஆல்ரெடி 10 கோடிடா. 10 லட்சம் கோடி. 10 கோடி இல்ல. அவன் என்டிஆருக்கு தான் போடுவான். நீ போவல் எப்படி போவ? அவன் ஃப்ரெண்ட் அவுட் கொடுப்பான். இப்ப நீ வரப்ப நாளைக்கு யாரும் உட்காந்து வேணும். ஏய் உன்னை தடா ட்ரிப்ளே பாத்துறானே அமைச்சர். நான் கேட்டதே வந்தான், ஆனா கேன்சல் பண்ணதே வந்தான். தனியா தான் போனேன் ஊருக்கு. Sorry guys, I'm not.
ஆடியோ சார் முடிச்சாச்சு சார். நெக்ஸ்ட் வந்து இது ஒரு டெர்மினாலஜி. இதுல எப்படிலாம் ஒர்க் பண்ணணும், ஒர்க் பண்ண கூடாது அப்படிங்கறதுக்கான புரோட்டோகால். இதுல எதெல்லாம் ரன் ஆகும்னா இன்டர்நெட் புரோட்டோகால் ரன் பண்ணலாம், டிசிபி, யூடிபி, ஐசிஎம்பி. இது எல்லாமே இன்டர்வியூக்கு உள்ள கொஸ்டின் மார்க். ஆபரேட்டர்ஸ் ஈக்குவல், நாட் ஈக்குவல் அண்ட் லெஸ் தென். சோ நெக்ஸ்ட் வந்து சர்வீசஸ். HTTP. FTP னா போர்ட் நம்பர் 2021, டெல்நெட் வந்து 23, TNS வந்து 53, THCP 67, 68. ஓகே, இத அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. சார் டிஎன்எஸ் பத்தி சார் ஆ சார் டிஎன்எஸ் கேக்குறாங்க சார். புரியல. சார் டிஎன்எஸ் உள்ள எடுக்கலாம்னு கேக்குறாங்க சார். டிஎன்எஸ்ஆ? டிஎன்எஸ் சார். டிஎன்எஸ்னா நம்ம இதுல வராதுமா, அது வந்து சர்வர்ல வர்ற கான்செப்ட். ஓகே சார். இங்க டிஎன்எஸ்ங்கிறது புரோட்டோகால். ஓகே சார். சார் ஹார்ட்வேர்க்கு டாபிக்ஸ் என்னென்ன கவர் பண்றது சொல்ல முடியுமா சார்? நான் வீடியோ கொடுத்துருக்கேன், அவங்க கொடுத்துருக்காங்களா? சார் ஃபுல்லா அது இங்கிலீஷ் கான்செப்டா இருக்கு, புரியலன்னு சொல்றாங்க சார். புரியல. கான்செப்ட் ஃபுல்லா இங்கிலீஷ்ல இருக்காங்க சார். கான்செப்ட்ல இங்கிலீஷ்ல இருக்கா? நீங்க நாளைக்குலாம் வேலைக்கு போனா இங்கிலீஷ்ல தானே படிக்கணும். அதுதான் சார் கேக்குறேன். இல்ல சார், ஃபுல்லா கன்ஃபியூஸ்டா இருக்கு. அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க அதை என்ன பண்ணுங்க, வீடியோ 1 or 2 times பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தமிழ்ல படிச்சீங்கன்னா ரொம்ப மொக்கையா இருக்கும். அதுல இருக்க ஸ்கிரீன்ஷாட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் நல்லா இருக்கும். ஸோ அதுல வந்து மொத்தமே ஒரு 8 கண்டிஷன் தான் ஹார்ட்வேர்ல ஒர்க் பண்ணுவீங்க. நான் வேணா இப்ப வாட்ஸ்அப் அனுப்புறேன் வேணா. அது ஓகே சார். ஓகே சார். இது யாருக்கு? அவர் முகேஷோட நம்பர் என்னால வாட்ஸ்அப்ல கண்டுபிடிக்க முடியல நேத்து. எங்க நம்பர் யாராச்சும் அனுப்பிச்சுடுங்க சார். அவர் நம்பரே இல்ல இதுல. இந்த நம்பர் நான் சொல்றேன், அப்படியே போட்டு அனுப்பிச்சுடுங்க. நான் இதுல அனுப்புறேன் இப்ப. இதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த ரவுட். இது மட்டும் வேணா ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. ஒரே நிமிஷம் அனுப்பி விடுறேன். இப்ப சிஸ்டம் அட்மின் டாஸ்க்னு சொல்லிட்டு ரெகுலரா நம்ம யூஸ் பண்றது இந்த ஆப்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க. யார் நம்பர்? யாரா ஒரு நம்பர் சொல்லுங்க. 78 78 712 712 97 97 893. 893. இது வரலையே. சேட்டப் எடுக்கிறது நான் ஃபார்வர்ட் பண்ண முடியல. ஸோ என்னோட நம்பருக்கு வந்து ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் பண்ணிவிடுங்கம்மா. இல்லைன்னா அவருக்கு அனுப்பிடுறேன். அவர் நம்பர் இருக்கா? அவர் நம்பர் மட்டும் சொல்லுங்க. யார் நம்பர் சார்? முகேஷோட நம்பர் சொல்லுங்க. 63 ஒரே நிமிஷம். 63 799 799. ஓகே, நான் அவருக்கு அனுப்பியிருக்கேன் பாருங்க. ஓகே சார். இது முன்னாடி ஹார்ட்வேர் சென்டர் ஒரு யூடியூப் வீடியோஸ் வந்துருக்குல்ல, அதுவா? அது வேற எதுவும் அனுப்பிவிட்டாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நீங்க யூஸ் பண்றது இவ்வளவுதான் யூஸ் பண்ணுவீங்க. ஹார்ட்வேர்ல ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ண தெரியும் இல்லையா? பண்ணுவேன் சார். பண்ணி முடிச்ச பிறகு அந்த லேப்டாப்போ இல்ல சிஸ்டமோ அதுல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த டாஸ்க் மட்டும் தான் அதிகமாவே பண்ணுவீங்க. இதுக்கு வீடியோ டியூட்டோரியல் இதுலயே இருக்கு. ஸோ நேம் சேஞ்ச் பண்றது, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டருக்கு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த யூசருக்கு எப்படி டிஸ்க் மேனேஜ்மெண்ட் வேணுமோ அதை பொறுத்து நீங்க ஹார்ட் டிஸ்க் பிரிக்கிற கான்செப்ட், அப்புறம் அவுட்லுக்கை கான்ஃபிகர் பண்றது, பிரிண்டர் இன்ஸ்டால் பண்ணணும், ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இதுல யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணணும். அவ்வளவுதான். ரைட்டா? சார் ஸ்லைடு மாறி. ஸோ இதுதான் வந்து நீங்க பண்ற கான்செப்ட். கிளியரா? ஓகே சார். ஸோ இதான் அனுப்பியிருக்கேன், நீங்க செக் பண்ணிக்கணும். ஓகே சார்.
Port number bro. இது யூனிவர்சல் போர்ட் நம்பர் அது. யூனிவர்சல் போர்ட் நம்பர் தானே இது. காமன் இது. காமனா போர்ட் நம்பர் கேட்பாங்க ப்ரோ. 10 கேட்பாங்க. ஆ டிஎஸ்சிபி ப்ரீவியஸ் டாபிக் போச்சுல. அதோட போர்ட் நம்பர் என்னன்னு கேட்டா 67 68. யூனிவர்சல் போர்ட் நம்பர். ரவுட்டர்ல நீங்க கனெக்ட் பண்ணும்போது சார் சொல்லுங்கம்மா. சார் இந்த போர்ட் நம்பர் இருக்குல்ல சார், எக்ஸாம்பிளுக்கு டிஎஸ்சிபி 67 68 ஆமா. அது ரவுட்டர்லயே சுவிட்ச்ல கனெக்ட் பண்ணும்போது அந்த போர்ட் நம்பரா சார்? இல்ல இது வந்து ஆபரேட்டிங் சிஸ்டத்துல ஒர்க் பண்ற போர்ட் நம்பர். ஆபரேட்டிங் சிஸ்டம் வந்து இப்ப நீங்க ஒரு டேட்டா உள்ள வருது அப்படின்னா இந்த ஆபரேட்டிங் சிஸ்டம் வந்து எதை பேஸ் பண்ணி உள்ள அந்த அப்ளிகேஷனுக்கு அனுப்பும்? இந்த போர்ட் நம்பர் பேஸ் பண்ணி சார். போர்ட் நம்பர் பேஸ் பண்ணி. இது எப்படின்னா நீங்க உங்க ஏரியாவுக்கு ஒரு தபால்காரர் போஸ்ட்மேன் வராரு வச்சுப்போம். அவரு எதை பார்த்து உங்களுக்கு போர்ட் கொடுப்பாரு? உங்க நேம பார்த்தா இல்ல உங்க வீட்டு நம்பரை பார்த்தா? பின் நம்பர். வீட் நம்பரை பார்த்து தான் அவர் என்ன பண்ணுவார்? போஸ்டர் டெலிவரி பண்ணுவார். அது அந்த வீட்டுல யார் இருக்கான்னு கூட அவருக்கு தெரியாது. ஆனா அந்த நம்பர் இருந்துச்சுன்னா அதே மாதிரி தான் ஓஎஸ் ஒரு டேட்டா வரும்போது அந்த டேட்டாவோட பாக்கெட்ல இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஹெச்டிடிபி போர்ட் நம்பர். அப்ப இந்த ஹெச்டிடிபி அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து இந்த டேட்டா பாக்கெட்ல இருக்கும். இந்த டேட்டா பாக்கெட் வந்த உடனே ஓஎஸ் என்ன பண்ணணும்? ஹெச்டிடிபிக்கு மேல என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம். 80. அப்ப 80ல யாரெல்லாம் அப்ளிகேஷன் வச்சிருக்கானோ அதுக்கெல்லாம் இது ஃபார்வர்ட் பண்ணும். ரைட்டா? அந்த மாதிரி தான் இது வந்து மேனேஜ் பண்றது தான் இந்த போர்ட் நம்பர். இது இன்டர்வியூக்கு ரொம்ப முக்கியம். இதுவும் இன்டர்வியூ அண்ட் இதுவும் இன்டர்வியூ. என்ன கொஸ்டின் கேட்பானா? ஹெச்டிடிபினா என்ன? ஹைபர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். FTP-னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். டெல்நெட், TNS டொமைன் நேம் சிஸ்டம், DHCP டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் புரோட்டோகால். இது ஆல்ரெடி நான் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேனே உங்களுக்கு. போர்ட் அண்ட் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லி எழுதிருப்பீங்க. அதுல இருக்கிறது எல்லாமே இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். சார் முடிச்சாச்சு சார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை எப்படி நீங்க கான்ஃபிகர் பண்ண போறீங்க? ஸோ இதுல வந்து நிறைய இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். ஏசிஎல் நம்பர் கொடுக்கணும். ஸோ அப்போ 100ல இருந்து 199க்குள்ள இருக்கிற நம்பர் பெர்மிட்டா டினேன்னு கொடுக்கணும். புரோட்டோகால் பேர் கொடுக்கணும். சோர்ஸ் அட்ரஸ், சோர்ஸோட வைல்ட் கார்டு மாஸ்க், டெஸ்டினேஷன் அட்ரஸ், டெஸ்டினேஷனோட வைல்ட் கார்டு மாஸ்க், என்ன ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் சர்வீஸ். இவ்வளவு இன்ஃபர்மேஷனும் நீங்க கொடுத்தா மட்டும்தான் எக்ஸ்டெண்டட் ஏசிஎல் கான்ஃபிகர் ஆகும். ஸோ அப்ப அதுக்கு இன் அவுட்டும் கொடுக்கணும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க.
எனக்கே தெரியல. அது ஃபாண்ட் எல்லாம் மாத்தி இருக்குல்ல, தெரியல. ஆனா இப்படி சார் போட்டு உட்காந்து சிஸ்டம்ல தெரியுது. அதான். அவன் பிரிண்ட் இறக்கிடுவான். நிஜமா பிக்கிறாங்க. பெஞ்ச் அளவுக்கு இது கூட வந்து அதை விட்டுறாங்க. எங்கடா போடுங்க? NDED திரும்ப எழுதி போடுச்சு. அது போயிட விட்றா விட்றா அப்படின்னா அவ்வளோ பெரிய பொருளே உனக்கு கண்ணு தெரியல. அதுதான் நான் அடிக்கடி உங்களை சேர்க்கணும். அந்த மாதிரி விட்டு சார் முடிச்சாச்சு. சார் ஃபினிஷ்டு சார். சார் காப்பி பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. ஓகே. சோ இத ஒரு ஸ்னாப் எடுத்துக்கங்க. எப்படி கான்ஃபிகர் பண்ணனும்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் இருக்குல்ல. சோ இப்போ இன்டர்நெட்டை டிஸ்கனெக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா 101 டினே TCP ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் யாருக்கு பண்றோம், அப்புறம் எங்க என்ன பண்றோம் அந்த ஆப்ஷன்.
சோர்ஸ் டெஸ்டினேஷன் அதுக்கப்புறம் www கொடுக்கணும் ஈக்குவல் டு www. இல்ல அவங்களுக்கு பிங்கே பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம இந்த கமாண்டை யூஸ் பண்ணலாம். ஐசிஎம்பி யூஸ் பண்ணி எக்கோங்கிற கமாண்டை வச்சு மற்றவங்க பெர்மிட் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க மட்டும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. இதை ஒரு ஸ்னாப் மட்டும் எடுத்துக்கோங்க. எஸ்ஆச்சு சார். ஓகே, ஸோ இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி செக் பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நம்ம ஃப்ரைடே வந்து கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே, ஸோ அந்த ஸ்னாப் இருக்கிறத வந்து நீங்க செக் பண்ணிக்கங்க. ஓகே ஓகே, பாய். பாய் சார். రంజాన్ లేక இவருக்கு தான்